இன்று மார்கழி மாதம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் நாள். இந்த திருவாதிரை நாள் ஏன் என்று ஆருத்ரா தரிசனம் என்ற பெயர் வந்தது என்றால், ஒரு சமயம் கிருஷ்ண பரமாத்மா பள்ளியணையில் தூய்கொண்டு இருக்கும்போது பார்க்கடலில் கண்மூடி தியானித்து இருக்கும்போது இந்த சிவனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்கின்றார். ஆகா, என்னே ஒரு தரிசனம், என்னே ஒரு தாண்டவ நடனம் என்று மகிழ்ச்சி அடைகின்றார். அதை கண்ட மகாலட்சுமிக்கும் நம்ம பாம்பிற்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏதோ கூறுகின்றாரே என்று ஆதிசேஷனுக்கும் என்ன என்று புரியாமல் விழிக்கின்றனர். அப்போது என்னவென்று இருவரும் கேட்கும்போது பெருமாள் கூறுகின்றார், சிவனுடைய தாண்டவம் என்ன அற்புத காட்சி, உடனே இவர்களும் நாங்களும் பார்க்க வேண்டுமே என்று கூறுகின்றார். இந்த ஆதிசேஷன், என்ன ஆதிசேஷா, உனக்கும் அதன் விருப்பம் இருக்கின்றதா? உன்னுடைய விருப்பத்தை நானும் நிறைவேற்றுகின்றேன், அதற்கு நீ பூலோகம் செல்ல வேண்டுமே என்று கேட்கின்றார் நமது பரமாத்மா. உடனே ஆதிசேஷனை பதஞ்சலி முனிவராக இந்த பூலோகத்துக்கு அனுப்புகின்றார் நமது பரமாத்மா. பாதி உடல் மனித உடலாகவும் பாதி பாம்பு உடையமாகவும் கொண்ட ஒரு உருவமாக பதஞ்சலி முனிவர் இங்கு வந்து தவம் செய்கின்றார். தவம் செய்யும்போது தாண்டவ நடனம் ஆடும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் காட்சியளிக்கின்றார். அந்த ஆனந்தத்தை நாம் மட்டும் பெற்றால் போதாது, நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையக அடியார்களும் என்று கேட்கின்றார் பதஞ்சலி முனிவர். அதற்கு உடனே அருள் தருகின்றேன் என்று கூறி, அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று என்னை தரிசனம் செய்யக்கூடியவர்களுக்கு, நோன்பிருந்து இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு என்னமெல்லாம் சித்தமாகும் என்ற அருளை வழங்குகின்றார் சிவபெருமான். இது இன்னொரு செவிவழி கதையாகவும் கூறப்படுகின்றது. அடியவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய சிவனடியார் நாள்தோறும் ஒவ்வொரு சிவனடியாருக்கு உணவு வழங்கிவிட்டுத்தான் உணவு உண்பது வழக்கம். ஒரு சமயம் அவருடைய வீட்டில் இருந்த அனைத்தும் காலியாகிவிட்டது, செல்வங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. வீட்டில் மாவு பொருள் மட்டுமே, மாவும் இனிப்பும் மட்டுமே இருக்கின்றது. அப்போது ஒரு சிவனடியார் சிவன் தன்னுடைய உருவம் இல்லாது மானிட உருவம் எடுத்து அடியவர் வீட்டுக்கு எனக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று கேட்கும்போது, ஐயோ இன்று எதுவும் இல்லையே என்று மனைவிடம், பரவாயில்லை இன்று நம்மிடம் இருப்பதை கொண்டு தருகின்றோம் என்று சொல்லி அந்த மாவை பிசைந்து அதில் நமது இனிப்பை கொடுத்து களியாக கொடுக்கின்றார் சிவனுக்கு. அந்த சிவனுக்கு ஆடையும் கொடுக்கின்றார். அப்பொழுது சிவன் மகிழ்ச்சியோடு செல்கின்றார். மறுநாள் அந்த கோயிலில், அந்த ஊரில் உள்ள சிவன் கோயிலில் காணும் பொழுது அந்த களியை உண்ட சொச்சங்கள் அங்கு காணப்படுகின்றது. அப்பொழுது தன்னுடைய வீட்டிற்கு வந்தவர் சிவன்தான் என்பதை கண்ட அந்த அடியவருக்கு என்ன தோன்றியிருக்கும், இறைவனே எனது வீட்டிற்கு வந்த அருள் என்னே அருள் என்பதுதான். இதை உணர்ந்த அனைவரும் சிவன் பாதங்களை வணங்கி வழிபட்ட நாளும் இந்த திருவாதிரை. திருவோணம், திருவாதிரை இந்த இரண்டுமே திரு என்ற அடைமொழிக்கு உரிய சிறப்புத்தன்மை. இந்த திருவோணம் என்பது பெருமாளுக்குரியது, திருவாதிரை சிவனுக்குரியது என்று கூறுகின்றோம். இந்த இரண்டுமே, அதாவது வைகுண்ட ஏகாதசியும் இந்த திருவாதிரையும் வரக்கூடியது மார்கழி மாதமே. பீடு உடைய இந்த மார்கழி மாதத்தில் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு நாம் அனைவரும் இறையருளை பெற அனைவரும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நன்றி.